ப்ளூ பிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில ஒரு முக்கியமான விஷயம் அலச போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் நம்முடைய நண்பருமான நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். கண்டிப்பா உங்களுக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. நீங்க ரொம்ப டீப்பா கொண்டாடக்கூடிய ஆளு, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நம்முடைய நேயருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். இப்போ நம்ம அரசியல் பார்வையில் அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அன்றன்று நடக்கிற டாபிக்கை எடுத்து வச்சு நம்ம பேசுறது வழக்கம். ஆனா இன்னைக்கு சினிமா பார்வை, சினிமாக்குள்ள இருக்கிற அரசியல், அது குறிப்பா இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற வெற்றிமாறனின் விடுதலை படத்துல பேசப்பட்டுள்ள அரசியல். இதுல திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ விடுதலை படம் நம்ம 2 பேரும் தான் பார்த்தோம். அந்த அரசியல் பார்வை, படம் நல்லா இருக்கு, மேக்கிங் நல்லா இருக்கு, விஜய் சேதுபதி அவர்களோட நடிப்பு நல்லா இருக்கு, இளையராஜாவோட இசை எல்லாமே சிறப்பா இருக்கு. இப்போ அதுல பேசப்பட்டுள்ள அரசியல், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல அருமையான கேள்வி. இது அதுக்கு முன்னாடி இது தொழிலாளர்கள் வர்க்க போராட்டத்தை பற்றி தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாரு. இது வர்க்க போராட்டம் எங்கே ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னால் தான் இவங்களுக்கு மக்களுக்கு புரியும். அதாவது அமெரிக்க நாட்டில் ராபர்ட் கிரீன் இங்கர்சால் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய பகுத்தறிவு. இங்கே எப்படி பகுத்தறிவு தந்தை பெரியார்னு சொல்கிறோமோ, அங்கே அவர் பகுத்தறிவு தந்தை அவர் அமெரிக்க நாட்டினுடைய இங்கர்சால் தான் எழுத்தும் பேச்சும் போராட்டமும் களத்தில் நின்று போராடிய 1700களில் இவர் தான் ஆரம்பிச்சு விட்டவர். இவர் தான் இங்கே இருக்கிற அவர் அண்ணாதுரை எப்படி இருந்தாரோ அதை மாதிரி அவர் அங்கே அவரோட தோன்றது. இவர் அண்ணாவை அவரை பார்த்து தான் வழங்கினார். அவர் 1700களில் இருந்தவர். இவர் 1970 80 அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்தவங்க. ஸோ அப்படி இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வர்க்க போராட்டத்தை அதுக்கடுத்து முன்னெடுத்தவர் காரல் மார்க்ஸ். உலகத்திலே காரல் மார்க்ஸ் கொள்கை தான். அதுக்கடுத்து காரல் மார்க்ஸ்க்கு முன்னாடி வால்டர் ரூசோ தான் இவருக்கு எல்லாம் முன்னாடி இருந்தவர். ஏன்னா வரலாற்றில் சொல்கிற போது இதெல்லாம் சொன்னால் தான் இந்த போராட்டத்துக்கு எப்படி கொண்டு போனாங்க உலக அளவில் பார்வையாளருக்கு புரியும். அதனால் வால்டர் ரூசோலிருந்து காரல் மார்க்ஸ் அடுத்தது வர்றாரு. காரல் மார்க்ஸ் தான் அந்த கொள்கைகளெல்லாம் இது பண்ணார். அதை பார்த்தீங்கன்னா அவங்க காரல் மார்க்ஸ் கொள்கை இன்னைக்கு வரைக்கும் காரல் மார்க்ஸை பின்பற்றதுக்கு காரணம் உலகளாவிய கொள்கையை எடுத்தவுடனே அவர் வர்க்க போராட்டத்தை எப்படி எடுத்தார். பணக்கார வர்க்கம், அதாவது முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் ரெண்டாக பிரித்து பார்த்தாங்க. அவங்களாம் பிரித்து பார்த்தா ஏன் இப்படி எல்லாம் ஆகுது, இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்ட்டு அன்னைக்கே அவரெல்லாம் ஆராய்ந்தவங்க. அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் வர்றாங்க, அப்புறம் மாசோ துங் வர்றாரு, லெனின் வர்றாரு, ஸ்டாலின் வர்றாரு. இவங்கெல்லாம் இதன் அடிப்படையிலே பின்னாடி வந்தவங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர், பெரியார், அண்ணா, கலைஞர் இவங்கெல்லாம் அப்படி ஒரு இது வர்றாங்க. ஏன்னா இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, நான் இப்போ கலைஞரவோ அண்ணாவோ ஏன் இதில் சேர்த்துக்கிறேன்னா, இவங்க ஆரம்ப காலத்தில் இதை சொல்லித்தான் தன்னோட கட்சிக்கு வளர்த்தாங்க. அதுக்காக நான் இதை சொல்கிறேன். அரசியல் பயணத்தை அதுக்காக நம்ம சொல்ல வர்றது. இவங்கெல்லாம் போராட்ட காலத்தில் நின்னவங்க. அதனால் இப்போ இந்த பட்டியலை நம்ம போட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ வர்க்க போராட்டம் அப்படிங்கிறது என்னங்கிறதான் இது விடுதலை 2ல் எடுத்து வச்சுக்காரு. அது எப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது முதலாளித்துவம், தொழிலாளித்துவம். முதலாளிகள் என்னென்ன வேலை செஞ்சுக்கிறாங்க, தொழிலாளிகள் என்ன இதுக்காக போராடுறாங்க. இப்போ நில உடைமை வச்சுக்கிறாங்க, பணம் வச்சுக்கிறாங்க, அதிகாரம் வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு சைடு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடிப்படை தேவைகளுக்காக போராடுறது, கூலிக்காக போராடுறது, தன்னை காப்பாற்றிக்காக இருக்கிறது அப்படிங்கிற நிலைநிறுத்தி தான் படம் எடுத்திருக்காரு. இது என்னென்னா அது கேட்டிங்கன்னா நிறையா, அதாவது வெற்றிமாறன் மேலே எனக்கு தனிப்பட்ட மரியாதை நிறைய இருக்குது. ஏன்னா சமூகங்கள் பிரச்சனைகள் கையில் எடுத்து அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லக்கூடிய ப்ரொடியூசருக்கும் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி பார்வையாளருக்கும் திருப்தி ஏற்படுத்துற வகையில தான் படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு முதல்ல விடுதலை 2க்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது நிறைய கான்ட்ரவர்சி உள்ளுக்குள் இருக்குது. அதை எப்படி அவர் சமரசம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனோம்னா, இப்போ 1986 தான் மைதிலி அன்னை காதலி படம் வெளிவந்துச்சு. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிற போது அப்போ பார்த்தீங்கன்னா மையப்படுத்தி தான் காட்சிகள் வைக்கப்படும். அந்த திரைப்படத்தை டூரிங் டாக்கீஸ்ல பார்க்கும்போது பல விஷயங்களை நாங்கள் பேசிப்போம், மைதிலி அன்னை காதலின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.
அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிட்டத்தட்ட இது வந்து இந்த காட்சிகளெல்லாம் ஏற்கனவே வந்து குருதி புனல் படத்தில் கமல் வச்சுருப்பார். இப்போ ஒரு நக்சல் வந்து அதாவது நாசரோட பிரதிநிதிகளெல்லாம் வந்து சந்திக்கிற இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் டூரிங் தேட்டரில் தான். ஆமாம், அந்த டாக்ஸில் வந்து உட்காந்து பேசுவாங்க, கருவாட்டு குழம்பு கொண்டு வந்து அப்படின்ட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த படத்தில். இதையும் அதை வச்சுக்கிறாரு. ஓகே, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறாரு படத்தை. எல்லாத்துக்குமே கமல் அவர்கள் முன்னாடி தான் இல்லைன்னு சொல்ல வராது. அவர் வந்து ஒரு டிக்ஷனரி தான், திரையுலகத்துக்கு டிக்ஷனரி தான். இருந்தாலும் அது என்ன எதுக்காக சொல்ல வர்றாரு, என்ன வர்றாரு அப்படின்னு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் தூக்கி நிறுத்துறது இந்த காலகட்டத்துக்கு 2024 இருக்கிறோம். விடுதலை 2 சூட்டபிள் ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகலை. காலகட்டத்துக்கு ஒத்து வரல. ஒன்று. ரெண்டாவது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து மக்கள் போய் பார்க்குறாங்கன்னா அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது தொடர்ந்து ஏதோ ஒரு இடத்துல பண்ணலாம் போகலாம். அந்த படம் முழுவதும் அட்வைஸ் பண்ணுறது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. விமர்சனங்கள்லாம் ஆமாம், அது வந்து தொழிலாளர் வர்க்கத்தை வந்து ஒரு பாட்டாக எடுத்து பண்ணியிருக்கலாம். அதே சமயத்தில் படம் முழுக்க அப்படி கொண்டு போகிறது வந்து ரொம்ப இது. ஏற்கனவே வந்து இந்த விடுதலை 1ல் வந்து இந்த வாத்தியார் கேரக்டர் வந்து பெருமாள்ங்கிற வாத்தியார் கேரக்டர் வந்து வந்துச்சு. ஏற்கனவே அதாவது மலைப்பகுதிகள் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வந்து இந்த மாதிரி இவர் ஒருத்தர் ஒரு போராளி இருந்தார். இவரை வந்து வீரப்பனோட மையப்படுத்தி கூட பேசி அவர் தேடுதல் வேட்டையில் இவருக்கு சிக்கினார் அப்படிங்கிற ஒரு கதையும் இருக்குது. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு வந்து கம்யூனிஸ்ட்டை தூக்கி நிறுத்தி படம் எடுக்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதா. ஏன்னு சொன்னீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் அண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட் இருக்குது. அதை வந்து இந்தியா அந்த மார்க்சிஸ்ட்லேருந்து பிரிஞ்சு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் அது பார்த்தீங்கன்னா சும்மா அதில் வந்து சாதாரணமாக தான் இருப்பாங்க. தோழர்னு சொல்லிட்டு சாதாரண தலைவர்களாக இருப்பாங்க. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ அதாவது அதனோட பிறப்பிடமே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கம் தான். அதில் பார்த்தீங்கன்னா சோம்நாத் சாட்டர்ஜி, புத்ததேவ் பட்டாச்சாரியா, ஜோதி பாசு இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியாக உயர் ஜாதிக்காரங்க தான் அதில் தலைமை பொறுப்பில் இருந்துக்கிறாங்க. அப்போ அப்படி இப்படி வந்தீங்கன்னா கேரளா சைடு இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, அப்புறம் இவர் கொடிவேரி பாலகிருஷ்ண நாயர், இப்படி பார்த்தீங்கன்னா அந்த நாயர் அப்படி ஒரு உயர் ஜாதிக்காரங்க தான் தலைமை பொறுப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா வரதராஜுலு, அப்புறம் உமாநாத், பார்வதி கிருஷ்ணன் இப்படி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஹை ரேஞ்சில் உயர் ஜாதிக்காரங்க தான் இருப்பாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து தலைமை பொறுப்பு ஏற்கிறவங்க எல்லாமே உயர் ஜாதிக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 80களெல்லாம் தெரியவே இல்லை. இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் அப்படி இருந்த தலைவர்கள் எல்லாம் வந்து உயர் ஜாதி அப்படிங்கிறது பார்க்கவே இல்லை. ஆனால் பாகுபாடு கிடையாது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ தலைமை பொறுப்பில் தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இருந்தது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ சாதாரண பிற்படுத்தப்பட்டவரோ அல்லது தாழ்த்தப்பட்டவரோ அப்படி இருக்கிற போது அவன் வந்து நிர்வாகி மாவட்ட அளவில் இருந்து வர முடியல. அவன் அப்போ அவன் என்ன நினைக்கிறான், சரி கம்யூனிஸ்ட்டுங்கிறது இப்படிங்கிறத நமக்கு என்ன உயர்தாழ்வு இல்லை, எல்லாமே பிறப்பால் உயர்ந்தவங்க தான் சொல்கிற போது அங்கேயே வந்து சனாதனம் கம்யூனிஸ்ட் கட்சியில் வருதில்ல. இப்போ அதை பார்க்குறாங்கல்ல. இன்றைக்கெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டு நான் யார் விமர்சித்தாலும் சரி, இந்திய அளவிலும் சரி, அது குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் கம்யூனிஸ்ட்டுமே இல்லாமல் போச்சு. ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு வந்து அலையிற ஒரு இதாகிறாங்க. அதை தூக்கி இயக்குனர் வெற்றிமாறன் 2 சீட்டு திராவிட கட்சிகளை நம்பி தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு யார்கிட்ட போலான்ற ஒரு விஷயத்துல ஒன்றும் இருக்காங்க. இன்னொன்று அவங்க வந்து இப்போ குறிப்பாக அவங்க காணாமல் போன லிஸ்ட்ல தான் இருக்காங்க. கரெக்டு. அப்போது கம்யூனிஸ்ட் வந்து இந்த லெவல் இருக்கிறத இப்போ வெற்றிமாறன் அவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை வந்து தூக்கி நிறுத்துறது இது காலகட்டத்துக்கு ஒவ்வாது அப்படிங்கிறத, இந்த காலகட்டத்துக்கு ஒவ்வாது. படத்துக்கு வந்து நம்ம வந்து வெற்றியோட வாழ்த்துக்கள் நல்லா வசூலாக போட்டு அதை பற்றி இது இல்லை, அதுக்கு வாழ்த்துக்கள். அதை படைப்புகளாக அருமையாக படைச்சிக்கிறாரு. ஆனால் வந்து சொல்கின்ற விதங்கள், அதாவது படம் முழுவதும் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கதாநாயகன் வந்து விஜய் சேதுபதி சித்தாந்தங்களை சொல்கிறதாவே இருக்குது. பப்ளிக் வந்து அப்படி சொல்ல வேண்டியது. இந்த காலகட்டத்துக்கு அதுக்கு ஏற்றுக்கக்கூடிய இதில் இது டிஜிட்டல் காலம். இப்போ வந்து யாருக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத வந்து அடித்து பார்த்துட்டு டக்குன்னு புரிஞ்சுட்டு போவான். அவன் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விஜய் சேதுபதி பேசுகிற சித்தாந்தமான வசனங்கள் வந்து நிறைய பேர் வந்து தோழர் சீக்கிரம் முடிங்கன்னு ஓப்பன் கமெண்ட்டு நம்ம தியேட்டர்ல பசங்க பேசுறோம். தோழர்னு சொல்றாங்க, தோழர் சீக்கிரம் முடிங்க அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் இப்ப ஜிங்கிறாங்க இல்லையா, என்ன ஜி நல்லா ஜி வாங்க ஜி போங்க ஜிங்கிறாங்கல்ல சினிமால சொல்லுவாங்க ஹிந்திக்காரங்க. ஆமா, வடநாட்டுக்காரனோட மொழி இங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ வெற்றிமாறன் இடத்துக்கு அதுக்கு வாழ்த்துக்கள். அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். தோழர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இப்போ சமீபமாக இந்த படம் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதியிலேருந்து தோழருங்க எல்லா பக்கம் பிரதிபலிக்கிறாங்க. அதுக்கு வந்து வெற்றிமாறன் ஒரு சந்தோஷமான விஷயம், வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
1986 தான் மைதிலி காதலி படம் வருது. நான் ஏற்கனவே சொன்ன விஷயம். அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் அப்போ விட்டுட்டோம், இப்போது அதை பிடிக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து முதலமைச்சர் வந்து எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் தான் முதலமைச்சர். அப்போ அந்த படத்தினுடைய ஒரு மினிஸ்டர் வந்து அதை ஒரு ராஜீவ் மேனன் கரெக்ட் கலெக்டர்கிட்ட அவர் பேசுகிற போது உயர் அதிகாரிகளும் உட்காந்துருக்காங்க. என்ன நினைச்சிக்கிறேன், நாங்கள் வந்து தண்டவாளத்தில் வந்து தலை வச்சு படிச்சுட்டு நாங்கள் தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்ததுனால தான் நீ இன்னைக்கு அதிகாரியாக இருக்கேன்னு சொல்கிறது. அசனம் வந்து கள்ளக்குடியில் டால்மியாபுரங்கிற பேரை மாற்றுறதுக்காக கலைஞர் வந்து அன்னைக்கு போராட்டம் நடத்தினார். அப்போ வந்து கள்ளக்குடி காத்தக்காக வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு படுக்கிறோம். அது வந்து எல்லாம் ஊரறிஞ்ச விஷயம், இப்போ நாம் சொல்லித்தான் தெரிய ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த வசனத்தை வந்து எம்ஜிஆர் மந்திரி சபையில் இருக்கிற ஒரு மந்திரி பேசுவாரா? அது நீங்க கேட்குற கேள்வி தான். எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு மந்திரி வந்து எப்படி அதுவும் டைரக்டா போய் கடைசியில் அடங்கி போய் வந்து உட்காரு. இதை யாரு சமரசப்படுத்துறதுக்காக, யாரை குசிப்படுத்துறதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஒன்று. ரெண்டாவது, கருப்பு சட்டைங்கிறாரு. எங்கேயுமே கருப்பு சட்டையை பற்றி காட்டவே இல்லை. திராவிடம்ங்கிறாரு, திராவிடத்தை பற்றி எங்கேயும் சொல்லவும் இல்லை. ஸோ வந்து அது வந்து யாரோ திருப்திப்படுத்துறதுக்காக பேசுகிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரியுது. கருப்பு சட்டைங்கிறது எங்கேயுமே காட்டவே இல்லை. அப்போ வந்து அந்த 80களிலும் சரி 70 60களிலும் சரி இப்போ கருப்பு சட்டைங்கிறது வந்து எங்கே வெளியே போட்டு போனாவே ஒரு காலகட்டத்தில் வந்து போலீஸ் அடித்தாங்க. அதனால் வந்து போராட்டம் பண்ணுறாங்கன்னு முச்சந்தி வர்ற வரைக்கும் அக்கிளில் வந்து கருப்பு சட்டையை மறைச்சி கொண்டு வந்து அந்த போராட்ட காலத்தில் வந்து போட்ட காலமெல்லாம் உண்டு. நம்ம படிச்சுக்கிற வரலாறு பார்த்துக்கிறேன். எங்கள் அப்பா கூட அதெல்லாம் இருந்துக்கிறாங்க, அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்க சொல்லி நான் தெரிஞ்சு இப்போ கூட கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம்னு சொன்னால் போலீஸ் அலர்ட்டாக தான் இருக்காங்க. திடீர்னு வந்து பிரதமர் வராரு, அவங்க வராங்க, அந்த நேரத்தில் வந்து அங்கேருந்து ஒரு பிளாக் கொடியை எடுத்து காட்டிடுவாங்க. அந்த ஒவ்வொரு செகண்ட் ஆமாம் எதிர்ப்பு காட்டுறாங்க. அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அப்புறம் சிகப்பு சட்டைங்கிறாரு. சிகப்பு சட்டை வந்து கம்யூனிஸ்ட் கொள்கைகளை வந்து அன்னைக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக இந்த வெண்மணின்ட்டு ஒரு 47 பேர் ஒருபடி உயர்த்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கோபாலகிருஷ்ண நாயுடுன்ட்டு ஒரு பண்ணையர் இருந்தார். அவர் என்ன பண்ணுறாரு, குடிசையில் வந்து எல்லாத்தையும் கூலி தொழிலாளிகளாக போட்டு உள்ள எரிச்சிட்றாரு, தீ வச்சு எரிச்சிட்றாரு. அது போன படத்தில் கூட அதை வச்சுருந்தார், வெற்றிமாறன் அசுரனுங்கிற படத்தில் வச்சுருந்தார். அதில் அவரோட வரலாறு தெரியாமல் அதில் வந்து அதுக்கு பின்னாடி சும்மா காட்டிட்டு ஒரு கதையை காட்டிட்டு போகக்கூடாது, அது என்ன ஏதுங்கிற சொல்லணும். ஆமாம். ஆனால் அதே கட்டத்தில் நான் இப்பவும் அதை போய் சொல்கிறேன். அண்ணா வந்து இது வந்து அப்போ கூட முதலமைச்சராக இருந்தார். அப்போ வந்து இது மின்வெட்டு போல் உடனே மறந்து கொள்ள வேண்டும்னாரு. ஆனால் வந்து அதை யாரும் மறக்கலை. ஏன்னா ஒரு பண்ணையார் வந்து 47 பேர்த்த கொல்றான்னா அது எவ்வளோ பேர் கொடிய விஷயம்னு சொல்லலை. ஆனால் வந்து பெரியாரும் அன்னைக்கு வந்து அதை பற்றி விடுதலையில் ஒரு பக்கம் கூட கண்டனம் அறிவிக்க தெரியல. ஏன்னா அவர் வந்து நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு இது அன்னைக்கு வந்து எதிர்க்கட்சிகளால் அதை குற்றச்சாட்டாங்க. ஆனால் அதே வந்து அந்த நக்சலாக மாறி தமிழ் தேசியத்தில் எல்லாத்தையும் மாறி இன்றைக்கி இருக்கிற கவிஞர் தாமரையோட ஹஸ்பண்ட் தியாகு அவர் கூட அந்த களத்தில் நின்னார். அப்போது அவர் ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார். அந்த பண்ணையாரை வெற்றினதில் வந்து அவரும் ஒரு அக்யூஸ்டு. அப்போது அந்த அவருக்கு அந்த பண்ணையாரை கூப்பிட்டு இவங்க விருந்து வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மேலே ஒரு குற்றச்சாட்டு உண்டு. வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சார். அப்புறம் அண்ணா வந்து அதை மறைச்சிருக்குன்னு சொன்னார். பெரியார் இதுக்கு இது பண்ணவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது இருக்குது, வரலாறு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தமிழ் தேசியம் ஒரு டீம் உருவாகி தியாகு போன்றவர்களெல்லாம் தாமரை அவங்களும் உருவாகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த பண்ணையாரை வந்து வெட்டுறாங்க. 47 வெட்டு, உடலெல்லாம் செதைச்சு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. நக்சல் அதாவது காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க, வனப்பகுதிக்கு ஓடி போய் தன்னை தப்பிச்சுக்கிறாங்க. ஸோ வந்து அப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பவுன் 6 பவுன் நகை போட்டிருக்காரு, கேஷ் வச்சுக்கிறாரு. அதெல்லாம் தொடவே இல்லை. தமிழ் தேசிய சித்தாந்தம் அது அப்படின்னு சொல்லி கொள்கையை அவங்க தூக்கி நிறுத்தி அவங்களும் தன்னை பிரபலப்படுத்திக்கிறாங்க. நான் கொள்ளையடிக்க மாட்டோம், எங்களை வந்து அவர் வந்து இது பண்ணார், அதனால் நாங்கள் கொன்னோம், கூலி கேட்டதுக்காக எங்களை இது பண்ணார், அதனால் வெட்டி சேச்சோம். இது வரலாறு தமிழ்நாட்டில். இது போன்ற அதாவது ஏற்கனவே எடுத்த படத்தை அவர் அது சொல்லவே இல்லை. வெட்கைங்கிற நாவலை தாண்டி அதில் எழுதினது வந்து அதை வச்சு படம் எடுத்தார் அசுரன். அதுலேயும் பாதியை விட்டுட்டு போனார். அசுரன்லேயும் தவறு நடந்திருக்கு. ஆமாம், நிறைய தவறு நடந்துச்சு. அதாவது வந்து அங்கே தாழ்த்தப்பட்ட மக்கள் அதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அந்த இவர் எழுதினார், தர்மன்கிறவர் எழுதினார் வெட்கைங்கிற நாவலை. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த சமூகத்தை வச்சு தான் எழுதினாங்க. அந்த சமூகம் வந்து தன்னை வந்து யார் எதுக்குறாங்களோ அவங்கள வந்து அடிக்கிறதா அவங்களோட வரலாற்று ஆசிரியர்களாக அதை சொல்லி நான் இதில் விஷுவலில் பார்த்துருக்குறேன்.
அவங்க என்ன சொல்கிறாங்க, சாதி ரீதியாக வந்து யாராவது இவங்க தான் அடிப்பாங்களோ ஒழிஞ்சு மற்றவங்க இவங்களை அடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை அவர் சொல்கிறாரு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த சமூக மக்கள் வந்து செருப்பு தலையில் வச்சுட்டு போகணும், உயர் ஜாதிக்காரங்க மிரட்டினாங்க அப்படிங்கிறத காட்சி அமைச்சிருக்காரு. அதுலேயும் அவர் வெற்றிமாறன் வந்து கிரிட்டிசிசம் பண்ணாங்க, முரண்பாடுகள் இருந்து. அதனால வெற்றிமாறன் வரலாற்றை திருச்சி எழுதியிருக்கிறாரு சொல்றீங்க. வரலாற்றை வந்து தவறா காட்டுறாரு, தவறா சொல்றாரு. நடக்காத விஷயத்த அதான் கற்பனையை சொல்லிட்டு போயிடுறாரு. ஆமா, இந்த படத்துல விடுதலையிலே பார்த்தீங்கன்னா 2ல் நீங்களே பார்த்துருப்பீங்க, எடுத்துமே அதான் போடுறாரு, கற்பனை கதை, யாரும் இது இல்லை, யாராவது நாங்கள் பொறுப்பு கற்பனை கதை. அது வந்து அட்வான்ஸாக சொல்கிறாரு இந்த படத்தில். அப்போ இந்த படத்தில் வந்து நிறைய அதாவது மாற்று கருத்துக்கள், தப்பாக நடக்கலை, தப்பாக சரியானது காட்டுறது, சரியாக தப்பாக காட்டுறது. இப்போ நீங்கள் அந்த ஒரு அதிகாரி கூட நீங்கள் பேசுனீங்கல்ல, அவர் என்ன சொன்னார்னா, அந்த ரயில் தண்டவாளத்தில் நடந்த சம்பவம் என்ன சொல்கிறாரு அவர், அதாவது அந்த பிரிட்ஜு பாம் வைக்கிற மேட்டரில் வந்து விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து கரெக்டாக வாத்தியார் கேரக்டரில் விஜய் சேதுபதியை சொல்கிறது என்னென்னா, அது வந்து தவறாக நடந்த விஷயம். அதாவது வந்து அதை வந்து வச்சுட்டு நாங்கள் எடுக்கிறதா தான் பிளானு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக வர மனோபல கேரக்டர் இன்னொருத்தருக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு அதிகாரிக்கே போ இது மாதிரி 10 கால் வந்திருக்கு, அப்புறம் வந்து இந்த இதில் செக் பண்ணிட்டு வருவாங்க ட்ராக்ல, அன்னைக்கும் அவங்களும் வரல. ஸோ அதனால அது வந்து தவறுதலாக நடந்துருச்சு. அவங்க இது பண்ணுறதுக்கு தடுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க, வெடிச்சிடும். ஸோ இதுதான் நடந்தது. இது ஒரு துன்பியல் சம்பவம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்த அதிகாரி ஒருத்தர் அந்த காலகட்டங்களில் அதே விழுப்புரம் மாவட்டத்தில் எஸ்ஐயா இருந்தவங்க, அதுக்கப்புறம் பணி ஓய்வு பெற்றவங்க, இப்போ அதே மாதிரி குறிப்பிட்ட 4 சீனியர் அதிகாரிகிட்ட பேசும்போது அந்த விஷயம் நடக்கும்போது அது தெரிஞ்சேதான் அவங்க பண்ணதா சொல்றாங்க, தெரிஞ்சேதான் பண்ணாங்க. ஆமா, ஒரு அதாவது நம்ம வந்து இருக்கோம், நம்மளோட பிரசன்ஸை காட்டணும், நம்மளோட எதிர்ப்பு இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டாங்களாம். இன்னொன்று, அப்போ நடக்கும்போது நல்ல மழையா, ஊருக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ண வரலையாம் அந்த பிரிட்ஜ் மேட். ஏன்னா திருப்பி வேற ஏதாவது பாம்பு வச்சிருக்காங்க, அதை போய் காப்பாற்ற போனீங்கன்னா வேற மாதிரி ஆயிடுன்ற ஒரு விஷயமோ, அது வதந்தியாவோ ஏதோ ஒரு விஷயம் கிளப்பி விட்டதுனால பொதுமக்கள் வரலையா. ஆனா பொதுமக்கள் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து ஒரு 50 பேர்கிட்ட இறந்துருக்காங்கன்னா ஒரு 20 பேர்கிட்ட காப்பாத்தி இருக்கலான்றாங்க. அன்றைய சூழ்நிலையில யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதனால இன்னொரு விஷயம், இன்னொரு அதிகாரி கிட்ட பேசும்போது, இப்ப இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். பெண்ணாகரம்னு ஒரு ஸ்டேஷன்ல, அந்த ஸ்டேஷன்ல வந்து இவங்க வந்து அந்த கடைசி சீன்ல சொல்றாருல, ஆயுதத்தை வந்து கரெக்டா அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் வரணும், வேற யாரும் வராதிங்கன்னு சொல்லும்போது அந்த ஆயுதம் எங்கிருந்து வருதுன்னு காட்டல. இது நம்ம கேட்கிற கேள்வி இல்லை, அதே அதிகாரி கேட்ட கேள்விதான். அந்த ஆயுதம் எங்க இருந்து, யாருக்கு ஆயுதம், அது போராளிகளுக்கா? கலியபெருமாள் அவரோட ஆதரவாளர்கள் வச்சிருக்கிற அந்த விஷயம், ஆயுதம் எங்க இருந்து வருது? சோ ஒவ்வொரு ஸ்டேஷனையும் அவங்க அட்டாக் பண்றாங்க, அங்க இருந்து அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த பெண்ணாகரம் ஸ்டேஷன்ல அந்த சம்பவம் நடத்தி மொத்தமா அட்டாக் பண்ணி எடுக்கும்போது ஒரு கான்ஸ்டபிள் கொல்லப்பட்டிருக்கிறார். இதுதான் இந்த விஷயம். சோ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பேட் போலீஸ் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சொல்லப்போனால் நம்ம நிறைய பேட் போலீஸை பற்றி பேசியிருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு பேட் போலீஸை பற்றி கேள்விப்பட்டால் அது வேறு விஷயங்களை நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு கற்பனை கதையை சொல்லிட்டீங்கன்னா ஒன்று கம்ப்ளீட்டாக கற்பனைக்குள்ளே போயிடணும். ஆனால் அவர் வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி சொல்லும் பொழுது அவர்களோட பக்கங்களை, இருண்ட பக்கங்களையும் கொஞ்சம் மேலோட்டமாக சொன்னால் நல்லா இருக்குன்னு அதிகாரிகள் தரப்பில் சொல்கிறாங்க. அது கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் வெளி திருப்பூர் இந்த வீரப்பன் விவகாரத்தில் கூட எப்படி ஆயுதம் வந்துச்சுன்னு இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அவருக்கு எப்படி வந்துச்சுன்னு. வெள்ளி திருப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வீரப்பன் போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டான வார்த்தை, அது கரெக்டான வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாரி கேட்டாரு, நியாயமான வார்த்தை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேத்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் போலீஸ் அதிகாரி, படம் முழுக்க வந்து போலீஸை வந்து கெட்டவங்களா காட்டுறாங்க. ஓகே, நாங்கள் கெட்டவங்க தான் சொல்றாங்க, ஆனால் அந்த சைட்ல இருந்து இந்த விஷயத்தையும் பதிவுபடுத்தணும். கண்டிப்பா. இப்போ இதுக்கு முன்னாடி வட சென்னைன்னு ஒரு படம் எடுத்தாரு வெற்றிமாறன். அப்போ வட சென்னையில வந்து பேசாத வார்த்தைகள், அதாவது எல்லாம் விட்டு போன கெட்ட வார்த்தைகளை முழுசா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வட சென்னையில இருக்கிற மக்கள் வந்து கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்னொன்னு, அந்த படத்துல அவர் ரவுடியா காட்டுற அந்த ரவுடி கேரக்டர் மயிலை சிவகுமார், அவர் அந்த அளவுக்கு தௌலத்தான ரவுடி எல்லாம் கிடையாதான். ஏன்னா மௌரியா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மௌரியா அவர்கள் மயிலாப்பூர் டிசியா இருக்கும்போது, அதுக்கப்புறம் ரீசெண்டா சரவணன் அவர்கள் இருக்கும் பொழுது, அதுக்கப்புறம் இப்போ திருப்பூர் கமிஷனராக லக்ஷ்மி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ கோயம்புத்தூர் கமிஷனராக இருக்கிறார் பாலகிருஷ்ணன். இவங்ககிட்டலாம் வந்து அந்த மயிலை சிவகுமாரோட வரலாறு கேட்டிங்கன்னா அப்படி கூப்பிட்டாலே வந்து ஸ்டேஷனில் இன்னைக்கு அதாவது மத்தியானம் வந்ததுனால காலையிலேயே வந்து உட்காந்துருவாராம்.
அதே மாதிரி ஜெயிலுக்குள்ளேயும் சின்ன சின்ன பசங்க தௌலத்தா வந்தாலும் வணக்கம் வைக்கிறேன். அதாவது இவர் சொல்ற மாதிரி மெகா கேரக்டர் கிடையாது. ஆனா இவங்க போய் கதைன்னு கேட்க போகும்போது அவங்க தங்களை பத்தி பெருமைப்படுத்தி குளோரிஃபை பண்ணி சொல்லும் போது விஷயங்களை வந்து நம்ம அதாவது ஒரு செல்லுலாய்ட்ல பதிவு பண்ணப்படும் பொழுது மக்களுக்கு அது ஈஸியா போய் ரீச் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது இந்த படத்துல வந்து ராஜீவ் மேனன் மிக அற்புதமா நடிச்சிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேத்தனோட கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய காவல்துறையில் சரி இல்லை அகேன்ஸ்ட் இருக்கிற போராளிகள் சைடு சரி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. அவர் வர்றபோதே என்ன செய்வாரோ எது செய்வாரோங்கிற மாதிரி அது. ஆனால் அந்த திமிர்த்தனம் உள்ள அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது தலக்கணத்தோடு அலைஞ்சவங்களும் நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து தன்னோட வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி போலீஸ் வாழ்க்கையிலும் சரி நிறைய அதிகாரிகள் இருக்கிறாங்க. சேத்தன் வந்து ஒரு உறுத்தலான கேரக்டராகவும் இருக்குது. அது அற்புதமாக பண்ணிக்கிறாரு. அதை வந்து போலீஸ் துறையிலும் சரி இல்லை அது போராளிகள் துறையிலும் சரி ரெண்டு பக்கமாக ஒரு அச்சுறுத்தலாகவே இருப்பார். யாரை என்ன செய்கிறாரு எப்போ என்ன பண்ணுறவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்கிற போது அது ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு உறுத்தலான கேரக்டர் இருக்குது. வெற்றிமாறன் அது அந்த கேரக்டர் உருவாக்கின விதம் மிக அற்புதமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் அப்படிங்கிற ஒரு இயக்குனர், அவரும் ஒரு இயக்குனர் தான். அவர் வந்து கடைசி கட்டத்தில் வந்து தன்னோட இதை வந்து ஒரு அதாவது சொங்கி போய் இருக்கிற அந்த ஆப்ரேஷனில் வந்து ஒரு சுறுசுறுப்பாக உருவாக்குறதுக்கு ஒரு கேரக்டர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இயக்குனர் அந்த கொண்டு வந்துக்கிறாரு நினைக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அவர் வந்ததுக்கப்புறம் வந்து பரபரப்பை ஏற்படுத்துது கதை எப்படி போகுமா எது போகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த நிலவரங்கள் வந்து தடாலடியாக ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவு இல்லாமல் அதாவது யாராவது ஒரு அரசு என்ன உத்தரவு எடுக்குது, அதிகாரிகள் என்ன மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரி என்ன எடுக்கிறாங்க, களத்தில் இருக்கிற இன்ஸ்பெக்டர் ஃபீல்டு ஆஃபீஸர் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கிறத வந்து மிக அற்புதமாக கட்டிக்கிறார் வெற்றிமாறன். ஆனால் அதே சமயத்தில் வந்து எப்படி வேணாலும் திரும்பலாம் களத்தில் அப்படிங்கிறதுக்கும் அது ஒரு உதாரணமாக இருக்குது. இது வந்து இந்த படம் வந்து உண்மையாகவே கடைசி நேரத்தில் வந்து இது அதாவது கொள்கை பிடிப்பு உள்ளவங்க தமிழ் அதாவது வரலாற்றை படித்தவங்க களத்தில் இருக்கிறவங்க அதாவது அரசியல் ஆர்வபூர்வமாக இருக்கிறவங்க இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். பொதுமக்களுக்கு இது வந்து ஓரளவுக்கு என்னடா அப்படிங்கிற முகச்சொலுக்கு தான் ஏற்படுத்துங்கிற அளவுக்கு தான் இது வந்து வெற்றிமாறனுக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுற படமாக இருக்குது. இந்த திரைப்படம் வந்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் கூறப்பட்ட விஷயங்கள் தான் வந்து அதில் பேசப்பட்டுள்ள அரசியல் தான் வந்து அரசியல் விமர்சகர்களிடையே வந்து ஒரு சின்ன நெருடல் மட்டும் இல்லை, வரலாற்று பதிவு பண்ணும் பொழுது வரலாற்று பதிவாக பண்ணிடுறாங்க. இதில் கற்பனை கதைன்னு சொல்லிட்டு இருக்கிற பர்சனல் கற்பனையை அதில் இழுத்து விட்டுறக்கூடாதுன்றதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. அதானே சொல்ல வரீங்க? அதுதான் வெற்றிமாறன் 7 படம் எடுத்திருக்காரு. 7 படங்களில் வந்து திட்டத்தட்ட சில பேரெல்லாம் அதை கிண்டல் பண்ணாங்க. அவர் படைப்புல வந்து எதுவும் காம்ப்ரமைஸும் அவர் பண்ணல. ஆனால் அந்த கஷ்டம் எடுக்கிற மிக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறார். 50 கோடி 60 கோடி அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு நினைக்கிறேன். அது அந்த அளவுக்கு எப்படி அதை எனக்கு தெரியல. வசூல் ரீதியாகவும் வெற்றியடைய நம்ம வாழ்த்துக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் வந்து சமூக ரீதியாக வந்து யாருக்குமே அட்வைஸ் பண்ணுற படங்கள் எல்லாம் வந்து வணிக ரீதியாக தோற்றுருக்குது அப்படிங்கிறது தான் அது. ஆனால் சமயத்தில் விருதுகளை அள்ளி கூச்சிக்குது அப்படிங்கிறது தான் நம்ம யதார்த்தமான சினிமாவாக பார்க்குறோம். உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. ஏன்னா உங்களோட அழகான கருத்துக்கள் இந்த விடுதலை படத்துல குறிப்பா பேசப்பட்டுள்ள அரசியல் பற்றி நீங்க வந்து பார்வையாளருக்கு எடுத்து சொன்னமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.